நீங்கள் நடித்த சீரியலில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீரியல் எது? ஆடுகிறான் கண்ணன், ம் சன் டிவியில் ரொம்ப வருஷம் முன்னாடி. ஏன்னா அது எனக்கு ஒரு பெரிய பிரேக். ஒரு எப்போதுமே சிம்பத்தி ரோல்ஸாக பண்ணிட்டு இருப்பேன். 99% என் வேஸை பார்த்தா எல்லாம் சிம்பத்தி ரோல்ஸ் தான் கொடுப்பாங்க. ம் ஆனால் அதில் வந்து ஒரு நெகட்டிவ், அது ஃபுல்லாக நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. அந்த ஆள் என்ன ரிவெஞ்சட், என்ன ஏமாத்திடுவான். லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்காம ஒரு பெரிய பணக்காரி கிடைச்ச உடனே ஏமாத்திடுவான். ஸோ அந்த ஆளை வந்து பழி வாங்கணுன்றதுக்காக இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி பொண்ணு வந்து அவனை டிக் ஃபார் டேக் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரோல். கொஞ்சம் அப்படி போனாலும் நெகட்டிவ் ஆகிடும், கொஞ்சம் இப்படி வந்தாலும் பாசிட்டிவ். அந்த நடு இதுலேயே இருக்கணும். ஸோ அது ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த கேரக்டர். ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரெக்ட், இவ பண்ணுறது கரெக்டு தான், அது நெகட்டிவாக இருந்தாலும் இவ பண்ணுறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி ஒரு கேரக்டர். இது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. பத்ரி சார் தான் எடுத்தார். அது ஆக்சுவலி எனக்கு அது ரீப்ளேஸ்மெண்ட் ரோலாக வந்துச்சு. வேற ஒரு பொண்ணு பண்ணிட்டு இருந்தது, அந்த பொண்ணை தூக்கிட்டு என்ன போட்டாங்க. அதுக்கப்புறம் நல்லா போச்சு அந்த சீரியல். இன்ஃபேக்ட் சன் டிவியில் மத்தியான ஸ்லாட்டு, ஈவினிங் ஸ்லாட்டை விட அது ரொம்ப நல்லா போச்சு அந்த சீரியல். ஜேகே சார் தான் ப்ரொடியூஸ் பண்ணாரு, அபிநயா கிரியேஷன்ஸ். எனக்கு அந்த ரோல் ரொம்ப பிடிச்சது. இன்னொன்று வந்து ரோஜா கூட்டம் சொல்லிட்டு, ரோஜா கம்பைன்ஸ் அவங்களது, மர்க்கரி நெட்வொர்க் அவங்களதுல வந்து ஒரு காமெடி கலந்த ஒரு சில்மிஷமான அதாவது அடுத்த வீட்டில் என்ன நடக்கிறது அந்த மாதிரி ஒரு நோட்டம் விடுற மாதிரி ஒரு ரோல். அது எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டான ரோல் சார். எப்போதுமே எனக்கு சிம்பத்தி ரோல்ஸ் தான் கிடைக்கும். அது ஆட்டோமேட்டிக்லி எல்லாருமே பண்ணுறது தான். அழுதுட்டு கிளிசரின் போட்டால் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் இந்த காமெடி பண்ணுறது, இந்த நெகட்டிவ் ரோல் பண்ணுறது, அந்த சில்மிஷமான கேரக்டர், ஒரு நோண்டி இந்த இதெல்லாம் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் எனக்கு அது வரைக்கும் பழக்கம் இல்லையா. ஆனால் ரொம்ப அழகாக அந்த டைரக்டர்ஸ் எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாரு. இல்லை சார்ல்ஸ்னு ஒரு டைரக்டர் ரோஜா கூட்டமில், சத்தியமாக எனக்கு வந்து அதை பண்ணுவேதா அப்படின்றாரு. ஸ்டார் விஜயில் தான் வந்துச்சு. 5 ஹீரோயின்ஸு, அந்த 5 ஹீரோயின்ஸோட இதுலேயும் அவங்கள குடும்பிட்டு பிடிச்சிட்டு அவங்கள ஓட்ட விடுறது, அந்த மாதிரி ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ரோல். ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரே ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்டிக் ஆன் டு ஒன் ஜெனர் பர்டிகுலர். இது எல்லா ஜெனர்ஸும் பண்ணணும். எனக்கு காமெடி பண்ணுவேன், எந்த இது கொடுத்தாலும் அந்த கேரக்டரை புரிஞ்சுட்டு அதை ஜஸ்டிஃபை பண்ணணும். அதுதான் என்னோட. இப்போ வந்து ப்ரெசன்ட்லி பண்ணுறது வந்து மருமகள்னு சன் டிவியில் பண்ணிட்டு இருக்கேன். 8 மணிக்கு வருது நைட்டு. அதுக்கு முன்னாடி புன்னகை பூவே பண்ணியிருந்தேன், ஹீரோயின் அம்மாவா பண்ணேன், முடிஞ்சிடுச்சு. சின்ன திரையில் நீங்கள் சந்தித்த பிரச்சனைகள் அப்படின்னா என்னென்னு சொல்லலாம்? பிரச்சனைகள் நிறைய இருக்கு சார். ஏன்னா சில விஷயங்கள்ல வந்து நம்ம நல்லா நடிச்சிருப்போம் சார், அதை வந்து சஜஷன்ல போட்டுருவாங்க எடிட்டிங். ரொம்ப கஷ்டமா இருக்கும். கரெக்ட், சஜஷன்ல போட்டுருவாங்க. இல்லைன்னா அந்த டைலாக்கே இல்லாம எடிட் பண்ணி எடுத்துருவாங்க. சின்ன திரைன்னு இல்லை, பெரிய திரையில சொல்றேன். சம்டைம்ஸ் சின்ன திரையில அது நடக்குது. அந்த நேரத்துல எடிட்டிங்ல அவங்களுடைய ஃபேஸை போட்டுடுவாங்க. அப்ப நம்ம சொல்றது என்னன்றது நம்மளுக்கு அதை ரிவீல் பண்றது தெரியாது. ஆடியன்ஸ் போக நம்ம நல்லா பண்ணிருக்கோம், அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், பார்ப்போம், நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம நல்லா பண்ணிருக்கோம். ஆனா சில பாலிடிக்ஸ் எல்லாம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல, எல்லாத்துலயுமே பாலிடிக்ஸ் இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த எடிட்டிங்ல தூக்கி வேற ஒரு ஃபேஸை போட்டு அவங்க எக்ஸ்பிரஷனை போடுவாங்க. கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது, கஷ்டமா தான் இருக்கும். இந்த துறையில மட்டும் நான் சொல்லவே இல்லை, ஆஃபீஸ் துறையிலயும் சரி, எல்லா துறைகளிலும் அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம பண்றோம், நம்மளுக்கு கொடுத்த வேலையை நம்ம பண்ணிட்டு போகணும், அவ்வளவுதான். இதுல ஜெலசியா ஃபீல் பண்றதுக்கோ, நான் வந்து பாப்புலாரிட்டிக்காகவோ இல்ல ப்ரொஜெக்ஷன் பண்ணிக்கிறதுக்காகவோ வரல. என் குடும்ப சூழ்நிலை எனக்கு இதுதான் என்னுடைய இது சம்பாதிச்சாதான் நான் என்னுடைய வாழ்க்கையை ஓட்ட முடியும். யாரையும் டிபெண்ட் பண்ணாம வாழணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனாலதான் நான் வரேன். இன்னைக்கு நீ இப்படி பண்றியா, பண்ணிட்டு போ, நான் என் வேலையை செஞ்சுட்டு நான் போறேன், அவ்வளவுதான். நீ என்னோட ஃபேஸை போட்டா போடு, நீ போடலன்னா போ, எனக்கு அதை பத்தி இல்லை. எனக்கு நீ கொடுக்க வேண்டிய சேலரியை, நான் என்னோட கூலியை நீ கரெக்டா கொடுத்தா அது போதும். அதுதான் என்னுடைய இது. நீ வந்து என்ன ரிஜெக்ட் பண்ணாலும் சரி, ஹியூமிலியேட் பண்ணாலும் சரி, எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஒரு டஸ்ட்டை தட்டி விட்டுட்டு போற மாதிரி போயிட்டே இருக்க வேண்டிய, அது எனக்கு சகஜமா போச்சு அந்த மாதிரி. சரி ஓகே, இதெல்லாம் சகஜம்பா, இதெல்லாம். ஆனாலும்
என்ன ஆண்டவர் ஒவ்வொன்றத்துலயும் மேல உயர்த்தின்னு தான் இருக்கிறாரு இன்னைக்கு வரைக்கும். ஒரு சில தயாரிப்பு நிர்வாகிகள் உங்களுடைய சம்பளத்தை பாதி கொடுங்க அப்படின்னு கூட கேட்டதா நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, உண்மையா அது? நிறைய அப்படி நடந்திருக்குது. ஆ. சில இடத்துல வந்து அதாவது ஒரு சீரியல்ல வந்து ரொம்ப நைட் அண்ட் டே உழைச்சோம், ம் சுத்தமா கொடுக்கல. 10-15 நாள் அப்படி கொடுக்கவே இல்லை. ம் என்ன செய்யறது, கேட்டு கேட்டு பார்த்தோம். அவ்வளவுதான். ம் ம் ஒண்ணும் பண்ண முடியல. யாருக்குமே வரல. ம் ஒண்ணுமே பண்ண முடியல. ம் அப்படியே விட்டுட்டேன். அவ்வளவுதான். என்ன செய்யறது, நம்ம முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்த்தோம். ம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பேசி பேசி பார்த்தோம். எனக்கு இதுதான் எனக்கு ஒரு தொழில். இதில் வச்சு தான் நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன். வாடகை கொடுக்கணும், என்னுடைய செலவுகள் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா சீரியல்ஸில் நாங்களே தான் காஸ்டியூம்ஸ் எடுக்கணும், எல்லாமே நாங்கள் தான். காஸ்மெட்டிக்ஸ் இருக்குது, ஜுவல்ஸ் இருக்குது, எல்லாமே நாங்கள் தான். ஸோ அதுக்குரிய சம்பளத்தை நாங்கள் நடிச்சதுக்குரிய கூலி தானே கேட்குறோம். அது கரெக்ட். ம் அது நீங்கள் கொடுத்தா போகிறோம், அதிகமாக கூட இல்லை. ம் எங்களுக்கு வேண்டிய கூலியே எங்களுக்கு பேசின கூலியே கொடுத்தா ம் அதை கரெக்டாக கொடுத்துட்டாங்கன்னா எனக்கு ஒரு ம் பிரச்சனை. ம் அப்படியே ஓட்டிட்டு ம் எனக்கு போய் எக்ஸ்ட்ராவா கேட்கறது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஆனால் கரெக்டாக இருப்பேன். பங்க்சுவாலிட்டி எனக்கு ரொம்ப ம் நான் பார்ப்பேன். கரெக்டாக அந்த டைமுக்கு முன்னாடியே நான் போய் இருக்கணும் அப்படின்னு. அதுக்கு முன்னாடியே ரெடி ஆகிட்டு வீட்டில் காருக்காக வெயிட் பண்ணி ம் சொன்ன டைமுக்கு கரெக்டாக போயிடுவேன். பட் ஒன்றும் உங்களுடைய சம்பளத்தில் பாதி கொடுங்கன்னு கேட்டப்ப நீங்கள் என்ன சொன்னீங்க? இல்லை, நான் வந்து என்ன சொன்னேன்னா, அதான் நீங்கள் என்னோட ஃபேமிலிக்காக நான் உழைக்கிறேன், உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் உழைக்கிறீங்க, உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் ஓவர் டைம் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு. ஆனால் நான் கொடுக்க முடியாது. ஏன்னா முன்னாடியே பேசல அவங்க. முன்னாடியே அதை பற்றி பேசியிருந்தாங்கன்னா ஐ வுட் நாட் ஹவ் அக்செப்டட் தட் ஆஃபர். அந்த ஆஃபரே வேணான்னு சொல்லியிருப்பேன். இல்லை சார், நான் அந்த மாதிரி இல்லை, நான் அப்பவே முடிஞ்சிருக்கோம். ஆனால் ஷூட்டிங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம், மேக்கப்லாம் போட்டதுக்கப்புறம், நடிச்சதுக்கப்புறம் கேட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நான் வெளியில் வந்துட்டேன், என்னை எடுத்துட்டாங்க, வேற யாரும் ஆர்டிஸ்ட்டை போட்டாங்க. அதுக்கப்புறம் சரி கொடுக்கல அப்படின்ன உடனே அப்படி பண்ணிட்டாங்க. நான் அதை பற்றி கவலைப்படல. எனக்கு எது வரணுமோ அது வரும் சார், அவ்வளோதான். நீங்கள் அதை யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணலையா? எதையும் பண்ணலை சார். பண்ணி என்ன சார் பிரயோஜனம்? அவங்களுடைய பேச்சை தான் கேட்பாங்க. ஏன்னா so long they were there, நான் அப்போதானே வந்திருக்கேன், அவங்க எதை நம்புவாங்க? ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கிரியேட் எனி ப்ராப்ளம்ஸ். அதனால விட்டுட்டு வந்துட்டேன். பிகாஸ் நான் வந்து நான் சம்பாரிச்சுன்னா நான் என் குடும்பத்தை நான் இது பண்ணணும். கொடுக்கறதே நீ கம்மி, அதுலேயே நீ கேட்டேன்னா நான் எப்படி சார் கொடுப்பேன்? அப்புறம் எனக்கு என்ன மிஞ்சும்? நான் எப்படி வாழறது இல்லையா? அதெல்லாம் யோசிக்கணும். அதாவது ஒரு பேசிக்கலி ஒரு ஹியூமனிட்டி கான்ஷியஸோட நடந்துக்க சொல்கிறேன். அதுதான் எனக்கு கஷ்டமாக இருந்தது. சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும், அதெல்லாம் ஓவர் கம் பண்ணின்னு தான் பார்க்கணும். சின்ன திரை மாதிரி பெரிய திரையிலையும் பிரச்சனைகள் இருக்கா? அதை தான் சொல்கிறேனே, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் நல்லா நடிச்சிருக்கிறது, பார்த்தோன்னா அது வராது. அது மாதிரி ஒரு சின்ன சின்ன அதெல்லாம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு உற்சாகமாக இருக்கும். அடுத்த இதில் நம்ம இன்னும் நல்லா செய்யணும், ஒரு ஊக்கம் தானே சார் நம்மளுக்கு. இப்போ சின்ன புதுசாக வராங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சீன் கொடுத்து நம்ம நடிக்க சொன்னோன்னா அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இல்லையா? பார்க்கும்போது எப்படி இருக்குது நம்ம பண்ணுறது அப்படின்னு. அது இல்லவே இல்லை படத்தில் அப்படின்னும் போது நம்மளுக்கு கொஞ்சம் டிப்ரெஸ்டாக. திறமைக்கு இந்த சினிமா உலகத்தில் எந்த அளவு மரியாதை இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்பெல்லாம் திறமைக்கு இல்லை சார். நீங்கள் திறமெல்லாம் அதை எடுத்து போட்டுருங்க, திறமையே இப்போ இல்லை, லிஸ்ட்லயே இல்லை. இதெல்லாம் வேற வேற வந்துருச்சு. ஒரு சில டைரக்டர்ஸ், அதாவது பழைய டைரக்டர்ஸ் நான் சொல்கிறேன், திறமைக்கு ரொம்ப மதிப்பு கொடுக்குறாங்க. ஆனால் அவங்களே வந்து ஒரு பப்பெட் மாதிரி தான் இருக்கிறாங்க வச்சுக்கோங்க. லைக் சேனல் தான் மெயின் டாப், எல்லாமே சேனல்ஸ் தான். இப்போ அவங்க யாரை சொல்கிறாங்களோ அவங்கள தான் போடுறாங்க. சில பேர் ஓகே இந்த பொண்ணு நல்லா பண்ணுது, ஓகே பண்ணலாம், ஒரு இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில டைரக்டர்ஸ் இவங்க நல்லா பண்ணுறாங்க சார், இவங்களுக்கு வந்து நம்ம சீன்ஸ் எழுதணும் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. நான் அதையும் ஒத்துக்கிறேன். அந்த மாதிரி நிறையவும் வந்திருக்கு எனக்கு. இப்போ ரோஜா கூட்டம் சொன்னேனே, காமெடி ஒரு மிஸ்ஸில் மிஷ்மா, ஒன்றுமே இல்லை, சின்ன ரோல் தான் போனேன். ஒரு 2-3 நாள் தான் சொன்னாங்க. ஆனால் என்னோட ரோலை அந்த 5 கேரக்டர்ஸுக்கு பக்கத்தில் ஒரு 6வது குடும்பமாக வச்சுட்டாங்க. எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் வரா மாதிரி, ஒரு குழந்தைங்க இருக்கிற மாதிரி. ஸோ அந்த இதை பார்த்துட்டு இவங்க நல்லா பண்ணுறவங்க, இவங்களை சின்ன இதில் உபயோகிக்கக்கூடாது,
பெருசா கொடுக்கணும்னு நினைச்சு கொடுக்கறவங்களும் இருக்கிறாங்க. ம். அந்த மாதிரி இருக்கிற நிறைய பேரையும் நான் பார்த்துருக்கேன். இப்போ கேபி சாரும் அதே மாதிரி தான், ஒரு சின்ன ரோல் தான் சொல்லி கூப்பிடுறாரு. ஆனா ஒரு 2-3 எபிசோட்ஸ் எனக்கு போட்டாரு. அந்த மாதிரி வேற ஒரு சீரியல்ல கூட, ஏவிஎம்ல கூட சின்ன ரோல் ஒருத்தர் கொடுத்துட்டாரு. கொடுத்துட்ட உடனே நானும் பெரிய ரோல்னு சொல்லிட்டு தான், ஆக்சுவலி மேனேஜர் சொன்னது பெரிய ரோல்னு தான் சொல்லிட்டு போட்டாங்க. ஆனா டைரக்டரை பொறுத்த வரைக்கும் அது சின்ன ரோல், அவருக்கு தெரியும். அப்போ அவர் வந்து நீங்க நல்ல ஆர்டிஸ்ட், நீங்க எப்படி இதை ஒத்துக்கிட்டீங்கன்னு, நல்ல ரோல்னு சொல்லி தான் கூப்பிட்டாங்க சார் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், சரின்னு ஒரு 2-3 எபிசோட்ஸ் எக்ஸ்ட்ரா எழுதி எனக்காக அந்த ரோலை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி நிறைய நடக்குது சார். இப்படியும் இருக்கிறவங்க இருக்காங்க, அதுலேயும் இருக்கிறவங்க இருக்காங்க. இப்போ வந்து திறமைக்கு வந்து ஐ டோன்ட் திங்க் அதுக்கு கொடுக்குறாங்க. பட் எனக்கு கொடுக்குற கேரக்டரை நான் ஜஸ்டிஃபை பண்ணேன், அவ்வளோதான். அதுதான் எனக்கு தெரியும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா ஆச்சரியம், ஏமாற்றம் எல்லாம் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் அப்படி முக்கியமான ஏமாற்றம் அப்படின்னா எதை சொல்லலாம்? நிறைய பேர் அதாவது நம்ம நம்புறவங்களை வந்து ரொம்ப நம்பிடுவோம். கரெக்ட், மனுஷங்களை கரெக்ட். அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கோம்னா அவங்க வந்து அந்த அளவுக்கு நம்ம கிட்ட பிரமாணிக்கமா இருந்திருக்க மாட்டாங்க. அதுதான் நம்மளுக்கு ஏமாற்றம். Correct. நம்ம ஏன் அவங்கள நம்பின மனுஷங்கள ஆண்டவரை நம்பலாம். நம்ம மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம்னு ம். பைபிள் வசனம் ஒண்ணு இருக்கு. ஸோ அதை படிச்சதுல இருந்து நான் மனுஷன், ஏன்னா அது நிறைய தடவை நான் ஏமாந்துருக்கேன். அப்படியா? நிறைய தடவை பணம் விஷயத்துல சரி, அவங்கள நம்பி ஒரு வேலை செய்வேன், அதுக்கு பிரமாணிக்கமா அவங்க இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படி இருக்கிறது பார்த்துருக்கேன். அதுலேருந்து இந்த வசனம் படிச்சதில்ல, எந்த மனுஷனையும் நம்புறது இல்லைங்க. ம். வேண்டாம், என்னத்துக்கு ஜஸ்ட் பேசுனேன். ஆனால் அவங்க மேலே எந்த வெறுப்பெல்லாம் கிடையாது. அவங்க அந்த மாதிரி நம்ம என்ன செய்யும், நம்ம இருக்கிற மாதிரி நம்ம இருந்துப்போம், அவ்வளோதான். யாரோடையும் அதிகமாக தொடர்பு வச்சுக்க மாட்டேன். ம். இப்போ நிறைய அடிபட்டு வந்ததுனால நமக்கு தெரியும் யார்கிட்ட எந்த அளவுக்கு போகணும், எப்படி எந்த அளவு தான் பேசணும், எந்த அளவுக்கு நம்ம தொடர்பு வச்சுக்கணும் அப்படின்றது எனக்கு தெரியும். ம். ஸோ நிறைய பக்குவப்பட்டு வந்ததுனால எனக்கு வந்து Correct. இப்போ கொஞ்சம் உஷாரா இருக்கேன். ஈவன் ஃபோன் வந்தா கூட அது அந்த ஃபோன்லயே அவங்க பேசுற விதத்திலேயே எனக்கு தெரியும் என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ம். சில பேர் சும்மாவே ஏதோ ஒரு இது மாதிரி பேசுவாங்க, எல்லாத்தையும் பிளாக் போட்டு வச்சிரு. ம். அந்த மாதிரி தேவையில்லாம விஷயங்கள் எதுக்கு, என்ன விஷயம் நீ பேச முடியாது அதை பேசு, Correct. அவ்வளவுதான். ம். விஷயம் இருந்தா பேசு, இல்லைன்னா என்ன, ம். சரி விசாரி, அவ்வளவுதான். ம். இதுக்கு மேல வேற என்ன இருக்குது? தேவையில்ல. அதனால சில பேர் என்கிட்ட பேசுறதே தெரியல, வேண்டாம், நிம்மதியா இருக்க போறோம். எனக்கு என்னோட வேலைகளும் பெருசா இருக்குது, எல்லா வேலைகளும் முடிக்கிறதுக்கே எனக்கு டைம் இருக்க மாட்டேன். எனக்கு ரெஸ்ட், நல்லா தூங்குவேன் கொஞ்ச நேரம். எனக்கு நானே நினைப்பேன் ரொம்ப நேரம் தூங்குறேன் அப்படின்னு. அப்படி இல்லை அப்படின்னு என் ஃப்ரெண்டு, அப்படி இல்லை, நீ எல்லா வேலைகளும் செய்யறல்ல, எனக்கு உடம்புக்கும் ரெஸ்ட் வேணும். இந்த துறையில யார் நண்பர்கள் உங்களுக்கு? எல்லார்கிட்டயும் நான் பேசுவேன், ம். ஆனா ரொம்ப நெருங்கினவங்க. அந்த மாதிரி ம். ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னா என்னோட ப்ரேயர் குரூப்ல இருக்கிறவங்க தான் என்னோட ஃபேமிலிஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸு. நான் சொன்னேன்ல, சத்யாலாம் அவங்க என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். இன்னும் டவுட்டு எல்லாமே அவங்க கிட்ட சொல்லிடுவேன். வேற யாரும், ஜீசஸ் தான் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. சொல்லப்போனால் அவர் தான். வீட்டில் இருக்கும்போதெல்லாம் அவர்கிட்ட ஏதாவது பேசிகிட்டே இருப்பேன். என் வீட்டில் தனியாக இருக்கின்ற ஒரு இதுவே இல்லை, இல்லை, தனிமைன்றதே இல்லை. ஏன்னா நான் என்னையே வந்து ஈடுபடுத்திக்கிட்டேன் எல்லா வேலைகளையும். புரியுது. ஸ்பிரிச்சுவல் ஆகட்டும், டான்ஸ் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே நான் என்னை ஈடுபடுத்திக்கிட்டேன். தனிமையாக இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, இந்த துறையில் இருக்கிறவங்க, எப்படி தனியா இருக்கீங்க நீங்க, பைத்தியம் பிடிக்காது. சத்தியமா இல்லை, ஐ என்ஜாய் மை லைஃப் பிகாஸ் காட் ஹஸ் given me this precious life. நான் ஒன்று சொல்லணும், சூசைடுக்கு கூட நான் போயிருக்கேன். ஐயோ, என் ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறம் லாட் ஆஃப் எமோஷனல் டார்ச்சர்ஸ். அங்க இங்க உங்களுக்கு தெரியும், தனியா இருந்தா அப்படி லோன்ஸ், அதுலேருந்து டார்ச்சர்ஸ். அப்போ தனியா ஒரு பண்ணிருக்கிறதே டார்ச்சர் தானே. ஒன்று லோன்ஸ் வேற, அதுலேருந்து எனக்கு ப்ரெஷரு, எனக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆகி ஐ டோல்ட் தி லார்ட், நான் தாட்டு தான் வச்சேன்,
அந்த திங்கிங் ஆரம்பத்திலேயே கடவுள் எனக்கு குரல் கொடுத்தாரு ஆல்டர்லேருந்து. நான் நினச்சிட்டு இருந்தேன், எதுக்கு நான் இன்னும் உயிரோட இருக்கணும், அவர் எடுத்துட்டு போகிறச்சே என்னையும் எடுத்துட்டு போயிருக்கலாமே அப்படின்லாம் கூட நான் யோசிச்சு அவர்கிட்ட நான் சொல்றதுக்கு ட்ரை பண்றேன். அவர் எனக்கு பயங்கரமான ஒரு குரல், ஐ கேவ் மை லைஃப் ஃபார் யூ அப்படின்னாரு. 8 மாசம் சிரிப்பையே விட்டுட்டேன். சிரிப்புன்னா என்னன்னு தெரியல. டிவி பார்ப்பேன், பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம், காமெடி இருந்தா கூட எனக்கு சிரிப்பு வராது. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இவங்க குரூப்ல ஜாயின் பண்ணி இந்த அண்ணா என்ன டேம் பண்ணி கவுன்சிலிங் பண்ணி எடுத்துட்டு சிரிப்பே என்னன்றது அப்பதான் எனக்கு பைத்தியம் பிடிக்கிற நிலைமை மாதிரி ஆயிட்டேன். அந்த அளவுக்கு போயிட்டு ஆனால் பண்ணிட்டு தான் இருந்தேன். சீரியல்ஸ் இப்போ ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருந்தாலும் எனக்கு அப்படி ஆயிடுச்சு ஒரு கட்டத்தில். இப்போ யூ ஆர் ஆல் ரைட். ரொம்ப நன்றி. உங்களுடைய அனுபவத்தெல்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து என்ன கூப்பிட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்னோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிக்க அழைச்சதுக்காக ரொம்ப நன்றி. உங்களுக்கும் டூரிங் தேங்க்யூ சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.